மக்களே ராயல் என்ஃபீல்ட் லைனப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கு. ராயல் என்ஃபீல்ட்ல ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே ஒரு பைக் இல்ல, பட் ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருக்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கோட டைனமிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பைக் தான் இந்த பைக். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த பைக்குக்கு போட்டியா மார்க்கெட்ல வேற பைக்கும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பைக்? கியூரியாசிட்டி அதிகமாகுது இல்லையா? தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ராயல் என்ஃபீல்டோட கரீலா 450 இருக்கு. ஏன் இதை அழுத்துறேன் அப்படின்னா, இப்போ புதுசா 2026 அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட ராயல் என்ஃபீல்ட் கரீலா 450 அப்பெக்ஸ் தான் இருக்கு. அப்பெக்ஸ்ன்ற வேர்ட் ரேசிங்கை கனெக்ட் பண்ற ஒரு வேர்டு. அந்த வேர்டை ஏன் இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்காங்க, இப்போ புதுசா என்னென்ன மாத்திருக்காங்க, என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். மக்களை நம்ம கூட ராயல் என்ஃபீல்டோட கரீலா 450 இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த செக்மெண்ட்லேயே, அதாவது ராயல் என்ஃபீல்ட் லைனப்லேயே கொஞ்சம் யூனிக்கான ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு ரோட்ஸ்டர் தான், பட் ஒரு யூனிக்கான ரோட்ஸ்டர். ஏன் யூனிக் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த அப்பெக்ஸ் எடிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புது அப்பெக்ஸ் எடிஷனில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொசிஷன் பண்ணுறாங்க. இது ஒரு புது வேரியன்ட் லிஸ்ட் தான். ஆல்ரெடி இருக்க கரீலாக்கு நடுவில் இந்த வேரியன்ட்ஸை கொண்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கலர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெயினான அப்டேட், மெயின் சொல்ல முடியாது, ஒரு அப்டேட். இந்த விண்ட்ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கலாம், பாடி கலர்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தகுந்த மாதிரி ஒரு கர்வியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக இருக்குது. இது விண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா கிடையாது, பட் ஸ்டில் ஒரு ஸ்டைலிங், ஒரு காஸ்மெட்டிக்கல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அழகுபடுத்துகிற ஒரு விஷயமா தெரியுது இதில் பார்க்கும்போது. ஆனால் அதே மாதிரி நிறைய ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே மட்டுமே 3 ஸ்க்ரூ, அதுக்கு பேக் எண்டில் சப்போர்ட்டிங்க்கு தனியாக ஸ்க்ரூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அலாங்கி தான், பட் ஸ்டில் வைப்ரேட் ஆகுது. ஏன்னா இந்த பைக்ல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது 3500க்கு மேலே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹை அண்ட் டிரைவ்ஸ் பண்ணும்போது கிர் 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 லைட்டா வைப்ரேஷன் கேட்குது. ஆனால் அதே மாதிரி ரெண்டாவது அப்டேட் கலர் ஸ்கீம். நீங்க பாக்குறீங்க, இது மோனோடோன் கலர், ரெட் கலர், பிளாக் கலர் அண்ட் கிரீன் கலர்னு சொல்லி 3 கலர்ல இந்த அப்பெக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த ராயல் என்ஃபீல்டோட பேட்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிக்கர் தான், அதுக்கு மேலே அந்த கிளியர் கோட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம தொட்டு விசிபிளா பார்க்க முடியல. ராயல் என்ஃபீல்டோட பேட்ச் இங்கே வருது. அதை தவிர்த்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மோட்டர் சைக்கிளில் பெருசாக எங்கேயும் பார்க்க முடியல. இது ரெண்டாவது அப்டேட். இந்த 3 கலர் ஸ்கீமில் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு? ஸ்க்ரீனில் பாருங்க கலர்ஸை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் 3வது அப்டேட், மெயினான அப்டேட் தான் இது. டயர்ஸ் வெடாஸ்டின் பிராண்ட் போட்டிருக்காங்க. வெடாஸ்டின் போது இது ரோட் ஃபோக்கஸ் டயர். கரீலால இருந்து இந்த மல்டிபர்பஸ் டயர், அந்த பட்டன் டயர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இது அந்த ரோட் ஃபோக்கஸ் டயர்ஸ், நார்மலாக அந்த கிரிப் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்க டயர் தான். இந்த பைக்கோட பெஸ்ட் பார்ட் டயரில் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் 120 செக்ஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர் போனா 150யா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 160 செக்ஷன் டயர்ஸ். மேக்ஸிமம் 650 சிசி, 600 to 650 சிசியில் யூஸ் பண்ணக்கூடிய டயர்ஸை இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லலாம். அந்த பவர் ஜென்ரேஷனுக்கு, அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டெபிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் இப்போ டயர்ஸை வெடாஸ்டின் பிராண்டாக கொடுத்து ரோட் ஃபோக்கஸ் டயரை யூஸ் பண்ணால இன்னும் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 160 செக்ஷன் டயர்ஸ் இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட். ஏன்னா எல்லாம் 150 கொடுக்கும்போது சம்திங் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்னன்னா 160னால டயரோட காஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் கூட தான் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் 450 சிசி மோட்டர் சைக்கிள் வாங்குறோம், நம்ம 3 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது வாங்கும்போது இது ஒரு பெரிய டீலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3வது அப்டேட் டயர். 4வது அப்டேட் என்ன? இந்த சீட் கவுல். இது ரிமூவபிள் சீட் கவுல் தான். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே அந்த ஸ்டைலிங் ஆட் பண்ணுறதுக்கு அழகுப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது அழகுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அப்பெக்ஸ்ன்றது ரேசிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வேர்டு. ஸோ அந்த வேர்டை இங்கே மேட்ச் பண்ணது காரணம், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோக்கஸ்ட் ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் தீமில் இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. சைடில் ஸ்பிளிட் கிராப் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த ரெட் கலர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் சைடில் இந்த டோர் பார்க்கலாம், சின்னதாக க்யூட்டாக இருக்குது. இதில் கரீலா 450யோட பேட்ச் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியுது. ஓகே, ஃபைனலான ஒரு விஷயம், ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேட்டிங்கன்னா அதோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் டுவர்ட்ஸ் த ரைடரா இருக்கும். இப்போ அப்படியே 56 mm இந்த ஹேண்டில் பாரை லோவர் பண்ணி 57 mm ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பாரோட லென்த்ல எந்த மாற்றமும் கிடையாது, பட் அதோட டைமென்ஷன்ல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகலாம். அது காரணம், நம்ம லைட்டாக குனிஞ்சு ஓட்ட போகிறோம். குனிஞ்சு ஓட்டுறது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, இந்த பைக்கோட மெயினான விஷயத்தை பற்றி பேசணும் இல்லையா? மெயினான விஷயமே இன்ஜின் தான். இந்த பைக்கோட இன்ஜின் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச இன்ஜின் ராயல் என்ஃபீல்டு. பிகாஸ் ஒரு அக்ரெசிவ்னஸையும் ஒரு அட்ரிலைனையும் பயங்கரமாக நமக்கு கொடுக்கும். எனக்கு பர்சனலாக அதனால தான் பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், இந்த இன்ஜின் கவுல் கீழே அந்த கவுலிங் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் அது நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருந்துக்கும்
இது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே தானே இருக்குது. அந்த இடத்துல அது ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் எம்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் அதே மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் இந்த பைக்கில் இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஷார்ப்பா இன்ஜின் இது 452cc 40 bhp 40 Nm டார்க் 40 அப்படின்னும் போது நல்லா இருக்கும். இந்த பைக்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லி 2 மோட்ஸ்மே இருக்கு. ஸோ அந்த 2 மோட்ஸ்ல நீங்க பவர் டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இந்த பைக்கோட இன்ஜின் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். 450cc சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா லோ அண்ட் டார்க் நல்லா கேலிபிரேட் பண்ணிருக்காங்க. மிட் ரேஞ்சில் ஒரு லீனியர் பவர் டெலிவரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த 4500 தாண்டும் போது அக்ரெசிவான பஞ்ச் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் ஒரு பஞ்சு கொடுக்கும் பாருங்க, அந்த பஞ்சு சொல்ல வரேன். ஸோ அதனால அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி ஹைவேல நீங்க யூஸ் பண்ண முடியும். 120ல கூட சாலிடா இல்லை, ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகும் இந்த இன்ஜின். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட இன்ஜின். அதனால தான் எனக்கு இந்த இன்ஜினை பிடிக்கும். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இன்ஜின். அப்பப்போ மாட்ரேட்டாக நீங்கள் ஆஃப் ரோடும் பண்ணலாம். ஆஃப் ரோடுன்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வி வரலாம், 169 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வச்சு எப்படி ஆஃப் ரோட் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இருக்க ஒரு மேடு, அந்த மேட்டில் பைக்கை இப்படி ஏற்றுனேன், எதுவுமே பண்ணல, நான் உட்காந்து தான் ஏற்றுனேன். என்னோட வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு மேபி அது உரசாமல் இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமான வெயிட்டாக இருந்தாலும் உரசி இருக்காது. ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்பரை வச்சு டிசைட் பண்ண வேண்டியதில்லை. பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அது நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதுக்காண்டியே ரைட் பண்ணி பார்த்தாச்சு. அந்த ரைட் ஆக்ஷன் ரிவ்யூவை நீங்களே பாட்டுவாங்க. மக்களே, நம்ம கூட கரிலா அப்பெக்ஸ் இருக்கு. முன்னாடி போகிறோம் பிகாஸ் ஹேண்டில் பார் முன்னாடி இருக்கு. ஓகே, ஹைவே ட்ராக்ல இருக்கும். 450cc இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இட்ஸ் ராயல் என்ஃபீல்டு லவுட். நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிறேன். பின்னாடி எனக்கு கம்ஃபர்ட்டும் கிடைக்குது. பட் நான் ஹேண்டில் பாரை வந்து இங்கே பிடிக்கல, முன்னாடி இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி லீன் பண்ணுறேன். ஓகே, லைட்டாக நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரப்போர்ஷனை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரையாங்கிள் லைட்டாக மாறி இருக்குது. கியர் ஷிஃப்டிங் இஸ் சாஃப்ட், கிளச் இஸ் சாஃப்ட், பவர் டெலிவரி சேம் டயல். நார்மல் கரையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. 12 km/h வரைக்கும் போகுது. டிப்பிக்கலாக தெரியுது, நம்ம லைட்டாக முன்னாடி வந்து தான் ஹேண்டில் பாரை பிடிச்சிருக்கோம், கமிட் ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. 3000 RPM தாண்டும் போது டேங்க்கில் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட் ரைட். இது வந்து ட்வின்னு கிடையாது. ட்வின்னாக கொடுத்தா அல்டிமேட்டாக இருக்கும். பட் ட்வின் சீரீஸ் ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அவங்க இதை சிங்கிள்லே வந்து கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர்லே 4000 RPM டேங்க்கில் வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சீட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஹேண்டில் பார்லையும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்களேன், மேலே கியர் ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. அல்டிமேட்டாக இருக்குது. பிகாஸ் 8500 RPM மேக்ஸிமம். அப்படியே ஒரு மாதிரி 7000 RPM கிட்ட போகும்போது ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடுது பைக்கு. ரைடரை விட்டு லைட்டாக நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வாவ், நல்ல பவர் டெலிவரி, நல்லா ஜென்ரேட் பண்ணுது. டாப் எண்டுமே அல்டிமேட்டாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ லட்சி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கியர் பை கியர் ஸ்பீட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியரில் எவ்வளோ போகுது, செகண்ட் கியரில் எவ்வளோ போகுது, தேர்ட் கியரில் எவ்வளோ போகுது, அதை பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இந்த மோட்டார் சைக்கிள் அப்படின்றத பற்றி. லெட் ஸ்டார்ட். 3, 2, 1 go. 54, 81, 4, 4th gearல ஆல்மோஸ்ட் 120 தாண்டிச்சு. அது பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். ரைட், சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் அந்த 4000க்கு மேலே 5000 தாண்டும் போது அக்ரெசிவாக மாறிடுதுங்க. பயங்கர அக்ரெசிவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல ஆல்மோஸ்ட் 60 போயிடுது. பட் இருந்தாலும் எவ்வளோ செகண்டில் கிளாக் பண்ணுது அப்படின்றத பார்த்தே ஆகணும். ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட். 3, 2, 1 go. சிக்ஸ்டிலாம் டேரெக்டாக 67 தான். செம்ம ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். செம்ம ஃபாஸ்ட்டை விட அது ஃபெமிலியரான வேர்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். கொரிலா ஒரு அல்டிமேட் ஸ்போர்ட்ஸ் மிஷின் ராயல் என்ஃபீல்டில் கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ அப்பெக்ஸ்னு வேற கொடுத்துருக்காங்க. அப்பெக்ஸ் அப்படின்னும் போது ரேசிங்கை கனெக்ட் பண்ணுறாங்க உள்ளே கொண்டு வந்து. ஹைவேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பைக்
ஒரு நல்ல பைக்காக இருக்கும். பிகாஸ் இது ரோட்ஸ்டர் இல்லையா, அப்போ யூஸ் பண்ணி தானே ஆகணும், யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். எஸ், அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஹேண்டில் பார் கோஸ் ஃப்ரண்ட். ஸோ முன்னாடி போய் தான் பிடிக்கிறோம் ஹேண்டில் பாரை. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். 0 to 100 3 2 1 கோ. ஓகே, ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. க்ரூசிங் பார்த்தோம்னா நீங்க பாருங்க, க்ரூசிங்க அகைன்ஸ்ட் த விண்ட்ல க்ரூஸ் பண்ணும்போது கூட ஈஸியா போகுது. பட் இந்த இடத்துல லைட்டா ஸ்லிப்பரி இருக்கு. இந்த ரோடு ஒரு மாதிரி ரோடு. அது பிரேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு பேசினா மட்டும் பார்த்தாதீங்க, பிரேக்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் ஒரு சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. லெட்ஸ் see 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸில், ரியர் பிரேக்ஸில் பார்க்கலாம். டுவல் சேனல் ABS ஸ்டாப். டயர்ஸ் வந்து இப்போ வெடாஸ்டினில் போட்டிருக்காங்க. ஃபைனல் டச் ஸ்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரியலாம், பட் ஸ்டில் த பிரேக்கிங் இஸ் குட். 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸில் எப்படி ஸ்டாப் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்டாப், இதுதான் ஸ்டாப்பிங். அல்டிமேட். ஸோ ஓவராலாக பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பைக்கோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் நல்லா தான் இருக்குது. பட் வைப்ரேஷன் பார்ட் அப்படின்றது கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் டுவர்ட்ஸ் முன்னாடி போயிடுச்சு. பிகாஸ் முன்னாடி தள்ளி வச்சிட்டாங்க. பிகாஸ் இது எபெக்ஸ் எடிஷன். நார்மல் எடிஷனில் உங்களுக்கு இப்படி இருக்காது. நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணலாம், இல்லை இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணலாம். டர்னிங் ரேடியஸ் வந்து ஓகே டீசென்ட். ஸ்பீட் பண்ணாதாங்க மனசு வருது. ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு இந்த பைக்ல, லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஆனா அதே மாதிரி ஆசஸ் ஸ்லிப்பர் கிளட்ச் கூட இருக்குங்க. ஸோ ஓவராலா ரைடருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் லோட் பண்ணிருக்காங்க. அதுதான் பெஸ்ட் பார்ட் இந்த கரீலா 450 அபெக்ஸ்ல. 120ன்றது ஸ்பீட் க்ரூசிங் தான். பட் நீங்க பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். 120 க்ரூசிங் அப்படியே ஹைவே எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ மதுரை டு திருச்சி ஹைவே இது. திருச்சி வந்து இதே ஒரு 120 போக முடியாது. பட் வந்து இந்த மாதிரி மாற்றி ஓட்டணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 25 minutes திருச்சி ரீச் ஆயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிகாஸ் ஃபுல்லாக ஹைவே தானேயா, அதனால ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால க்ரூசிங் இஸ் ஆல்சோ குட். ஹீட்டிங் கண்டிப்பாக இருக்கும் சிட்டிக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணும்போது. 450cc சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்டு இப்போவே கையை வச்சு பார்த்தோம்னா தெரியுது. ஸோ அதனால ஹீட்டிங் இருக்க தான் செய்யும், உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பார் முன்னாடி போய் தான் பிடிக்கிறீங்க. இந்த 3 விஷயத்த நான் வந்து காணில் பார்க்குறேன். ஹேண்டில் பார் கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், ஃபீஸிபிளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அது நான் பார்த்தது. ஓவரால் பவர் ஜென்ரேஷனில் இந்த லாகுமே கிடையாது. ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் அமேசிங்காக கேலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப், கோ வித்தவுட் ஆக்சலரேஷன், கிளச் ஒன்லி. ஓ, அதுவே பம்ப் பண்ணுதுங்க பவரை. செயின் மோட் லைட்டாக துடிக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லோ அண்ட் இஸ் குட். நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வரும்போது 3rd கியரில் வந்துட்டு இருக்கேன். அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே வந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ நான் 4th கியரில் ஒரு 40 கிட்ட வரேன். பவர் லாக் பார்க்கலாம். ஓகே, டீசென்ட். சிட்டிக்குள்ளே மேன்யூர் பண்ணுறதுக்கு இந்த லோ அண்ட் டார்க் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்னோட கருத்து. ஸோ ஓவராலாக இது அபெக்ஸ்னால இந்த ஸ்போர்ட்ஸ் கனெக்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரேஞ்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கேற்ற டைனமிக்ஸையும் இப்போ ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த அபெக்ஸ் எடிஷன். ஸோ நீங்கள் ஒரு ரோட் ஸ்டரில் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற டைனமிக்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அபெக்ஸ் எடிஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதான் என்னோட கருத்து. ஓவராலாக அந்த ரைடில் என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கரீலா 450யோட ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்றத அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பைக்கோட சீட் ஹைட் 780 mm தான். அதே மாதிரி வெயிட் வந்து 184 கிலோகிராம் கிட்ட இருக்குது. இப்போ ஸ்பீட் 400 போனால் 180 கிலோகிராம்குள்ளே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ அதிகமாக இருக்குது. 5 கிலோ வந்து நீங்கள் லைட்டாக ஒரு ஹெவினஸை ஃபீல் பண்ணலாம். அதுவும் வந்து ஃப்ரண்டல் வெயிட்டை தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இன்ஜின் முன்னாடி 450cc இருக்கு இல்லையா. இங்கிரஸ் சேடில் பெரிய ஹைட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்ச ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டு தான், ரொம்ப ஹைட் இல்லை.
ஓகே இங்கிரஸ் ஈஸி நாட் அ டீல். ஆனால் நீங்கள் வண்டி நிமுக்கும் போதே பெருசாக வெயிட் ஃபீல் பண்ணல. மேபி நான் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கனால எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைவாக போய் ஒரு தடவை டெஸ்ட் டே பண்ணி பார்த்துருங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதா, ஹைட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே ரைடிங் போஸ்டர் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அப்படியே தெரியுது உங்களுக்கு. நான் லைட்டாக குனிஞ்சு தானே பிடிச்சிருக்கேன். இப்போ சீட் லெவல் இதுதான். இங்கே தான் நான் உட்காரணும். ஆக்சுவலாக இங்கே உட்காந்தா நான் பைக் ஓட்ட போகிறேன். ஓட்டுறேன் அப்படின்னா என் கை இவ்வளோ தூரம் போயிருதா, பட் நான் ஹேண்டில் பார் பிடிக்கவே இல்லை. என் பாடி முன்னாடி மூவ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் எங்கே வந்துட்டேன், இங்கே இருந்தேன். இதுதான் எனக்கு அப்ரைட்டான போஸ்டர். இங்கே ஹேண்டில் பார் இருந்தால் தான் எனக்கு அப்ரைட்டான ஒரு லெவல் ஈஸி ரைடாக இருக்கும். பட் நான் அப்படியே ரைட்டாக கீழே குனிஞ்சிடுறேன். ஏன்னா ஹேண்டில் பார் முன்னாடி போயிடுச்சு. டுவர்ட்ஸ் ரைடர் கிடையாது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி லோ ஆயிடுச்சு, மேலே இல்லை. நான் கை காமிச்சதை நீங்கள் பார்க்கலாம். லெவல் அந்த டைமென்ஷன் இருந்த ஹேண்டில் பார் தான் லைட்டாக கீழே இறக்கி முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. அது காரணம் இது அப்பெக்ஸ் எடிஷன். ஏன் இங்கே காமிக்கிறேன் அப்படின்னா சீட் கவுல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் தான் இருக்கும். அதை இங்கே கொண்டு வந்திருக்கும் போது நீங்கள் யோசிக்கணும். இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ராயல் என்ஃபீல்ட் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டைனாமிக்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி டிசைனில் ஒரு பைக்லாம் பிடிக்காது. பட் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டைனாமிக்ஸ் ஒரு நார்மல் ரோட்ஸ்டரில் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். ரைடிங் போஸ்டர் பார்த்துருங்க ஒயிட்டில். இதான் ரைடிங் போஸ்டர். என்னோட ஹைட் வந்து 5.8+. கிரவுண்ட் ரீச் நாட் அ டீல், பிகாஸ் சீட் ஹைட் கம்மி தான். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சிட்டியில் நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க லைட்டாக முன்னாடி குனிஞ்சு தான் உட்காந்து ஓட்டுறோம் அப்படின்றது. இதான் என்னோட கருத்து. நீங்கள் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள், கிளாரிட்டி கிடைக்கும். மகளே கரீலா 450 அப்பெக்ஸ் எடிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்க்கலாம். அப்பெக்ஸ் வேரியண்டோட ஸ்டார்டிங் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 2,49,000 ஸ்டார்ட் ஆகி 2,56,000 வரைக்கும் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸில் வேரியண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்ப்ளிட் அப் ஆகும். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 3,00,000 ரூபாயிலேருந்து 3,10,000 வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு அப்ராக்ஸான ஆன் ரோட் ப்ரைஸ் தான். அண்ட் மெயினான விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்குறது மைலேஜ். சிட்டிக்குள்ளே நீங்கள் 25 எதிர்பார்க்கலாம். ஹைவே போனீங்கன்னா ஒரு 28. எக்கனாமியாக ஒரு செட் ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறீங்க, 100 ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம். பட் 25 to 28 அப்படின்ற மைலேஜ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேப்ஸும் இருக்குது, ஸ்ட்ரீட் மோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஷிஃப்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போயிடலாம் இல்லையா? நியூ சேஞ்சஸ் பார்த்துட்டோம், பைக் எப்படி இருக்குன்னு ரைட் பண்ணி பார்த்துட்டோம், ப்ரைஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க வேண்டியது அதுதான். ப்ரோஸ் பார்த்தோன்னா கான்லேருந்து ஆரம்பிப்போம். கான் பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டிங், வைப்ரேஷன், அந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 450cc சிங்கிள் சிலிண்டரில் இது வந்து அவுட்புட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் க்ரூஸ் பண்ண ரெட் லைன் பண்ணீங்க, இல்லை மிட் ரேஞ்சில் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை லைட்டாக ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. அதே மாதிரி வைப்ரேஷனே வந்து ஒரு 4,000 நியர்பை போகும்போதே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன பேனல் கேப் நான் பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு கேப் இருக்குது. அண்ட் ஃபைனலான விஷயம், இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து பாதி பேருக்கு ப்ரோஸ், பாதி பேருக்கு கான். நான் ஆல்ரெடி சொன்ன அப்ளிகேஷனை நீங்கள் போய் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்ஸ்டரோ ஒரு க்ரூசரோ அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ரைட்டாக நான் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் ப்ரோஸ். அப்படி நீங்கள் நினைக்கல அப்படின்னா இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு கானாக இருக்கும். இட் டிஃபர்ஸ். ஸோ அதை நீங்கள் ரைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். கான் நான் ஃபீல் பண்ணது இதுதான். ப்ரோஸ்குள்ளே போயிடும். ப்ரோஸ் வந்து எக்ஸாஸ்ட் நோட் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பஞ்சியான மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி. 120 ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டார்க் நல்லா இருக்கு. என்ன டிஸ்க் ரோட்டர் வந்து 270 mm. டிஸ்க் ரோட்டர் பெருசாக இருக்கனால பிரேக்ஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்கனால பிரேக்ஸ் நல்லா இருக்குது. அவ்வளோதான். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பிரேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி டயர்ஸும் பெருசாக இருக்குது. இதுவும் வந்து ப்ரோஸ் தான். 160 செக்ஷன் டயர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் பார்க்கவே முடியாது. அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி 2 ரைட் மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரைட் மோடை மாற்றி ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபன் மெஷின் அப்படின்னு சொல்லலாம் ராயல் என்ஃபீல்ட் லைனப்ல. ஃபன் மெஷின் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரைடரோட கனெக்டடாக இருக்கும். ஒரு அஜைல், ஒரு அக்ரஸிவ்னஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு மிஷின் தான் இந்த ராயல் என்ஃபீல்ட் கரீலா 450. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு சூப்பர் மிஷின் அப்படின்னு சொல்லுவேன். இந்த செக்மெண்ட்டில், இந்த ப்ரைஸ் டேக்ல 350cc மேலே இருக்க பைக்ஸ்லாம் 40% GST ஆயிடுச்சு. நிறைய பேர் 350cc மேலே வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு ஹர்ட்டிங்கான விஷயமா இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டை வந்து ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 lakh to 3.5 lakhsக்குள்ள ஒரு மோட்டர் சைக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரோட்ஸ்டரை செக் பண்ணி பாருங்க. ஆனால் அதே மாதிரி டாப் அண்ட் கரீலாவோட ப்ரைஸ் வேற. இது வந்து மிட் ரேஞ்சில் மட்டும்தான் இந்த வேரியன்ட்ஸ் வரும். பேஸ் வேரியன்ட் வேற, டாப் வேரியன்ட் நார்மல் கரீலா தான். பட் நடுவில் தான் இந்த அப்பெக்ஸ் வருது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணும் அப்படின்றத லைவ் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இவன் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ண கேஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி.